நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஆனா, அதுக்கான பில்ல நீங்க இறந்ததுக்கு பிறகு தான் கட்டணும் அப்படின்னு சொன்னா, கேட்கறதுக்கே கொஞ்சம் வினோதமா இருக்கு தானே! எஸ். இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு நடைமுறைய வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நியூசிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பீட்சா நிறுவனம். அதாவது நியூசிலாந்துலயே புகழ்பெற்ற ஹெல் பீட்சா நிறுவனம் தான் இந்த விஷயத்தை, இந்த ரூல வந்து அவங்களோட நிறுவனத்துல அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக முன் வச்சிருக்காங்க. நியூசிலாந்துல இருக்கக்கூடிய இந்த ஹெல் பீட்சா நிறுவனம் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக 2023ஆம் ஆண்டுல இந்த ஒரு நடைமுறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து 666 பேர் செலக்ட் ஆகி இருக்கிறாங்க. அந்த 666 பேருக்கும் தான் இந்த நடைமுறை வந்து செயற்பாட்டுல இருக்கும். அவங்க இறக்கு மட்டுமே வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பீட்சா வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனா அதுக்கான பில்ல வந்து அவங்களோட இறப்புக்கு பிறகுதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டு இப்ப வரைக்குமே அந்த நடைமுறை வந்து அமுல்ல இருக்கு. ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு வினோதமான விஷயத்த வந்து செயற்படுத்தி இருக்கிறாங்க? ஏன் இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க? அவங்க சீட் பண்ணிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆனாலுமே கூட அவங்க ஷார்ப்பா ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த 666 பேரையும் செலக்ட் பண்றதுக்கு முன்னுக்கே ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட விட்டு தான் இந்த விஷயத்த நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஆஃப்டர் லைஃப் பே அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறைய அழைக்கிறாங்க. இந்த ஆஃப்டர் லைஃப் பே திட்டத்தை ஹெல் பீட்சா நிறுவனம் எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்து கடன் சொல்லிட்டு சாப்பிடுறது, அதாவது பை நவ் பே லேட்டர், அதாவது இப்ப வாங்குங்க ஆனா அதுக்கான பணத்தை பிறகு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் அமுல்ல இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எவ்வளவு பேடான ஒரு ஹேபிட் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கடன் சொல்லி சாப்பிடுற விஷயம் வந்து பேடான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல அவங்க சொன்னாலுமே கூட, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வியாபார உத்திக்காக தான் இந்த முறையை வந்து அவங்க செயற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. சோ இப்ப வரைக்குமே இந்த நடைமுறை அமுல்ல இருக்குது. அந்த 666 பேருமே அவங்க இறக்கு மட்டுமே எவ்வளவு பீட்சா வேணுமென்றாலும் அந்த ஹெல் பீட்சா நிறுவனத்துல சாப்பிடலாம்.